சரி, அப்போ தீட்டு காலங்களில் பூஜை ரூமை எப்படிதாம்மா பராமரிக்கிறது? உங்கள் கணவர்கிட்ட சொல்லுங்கம்மா. கணவர்கிட்ட சொல்லி காலையில் மாலையில் 2 நேரம் விளக்கேற்ற உங்களால் முடியாது. உங்களோட வேலை காலையில் போயிட்டு நைட்டு வரலாம். ஆக நேரம் இருக்குது அப்படின்னா காலை மாலை 2 நேரையும் விளக்கேற்ற சொல்லுங்க. ஊதுவத்தி ஏற்ற சொல்லுங்க. 2 வாழைப்பழத்தை வச்சு கற்பூரம் காமிக்க சொல்லுங்க. ஒரு 2 பூ வைக்க சொல்லுங்க. இது என்ன ஒரு பெரிய விஷயமா? இல்லை இல்லையா? உங்களால் முடியாத பட்சத்துலையோ தீட்டு காலங்கள்லையோ உங்கள் கணவரை அந்த வேலை செய்ய சொல்லுங்க. அம்மா என் கணவர் என் சொல் பேச்சே கேட்க மாட்டாம்மா, உங்கள் குழந்தைங்கள செய்ய சொல்லுங்க. எங்கள் மாமியார் இருக்காங்கம்மா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கணவரை இழந்தவங்க, தாராளமாக செய்ய சொல்லுங்க, எந்த தப்போ இல்லை. என் தாய் இருக்காங்க கணவரை இழந்தவங்க, தாராளமாக செய்ய சொல்லுங்க, எந்த தப்போ இல்லை. ஆக உங்களுக்கு தீட்டான காலகட்டத்திலையோ உங்களோட குடும்ப உறுப்பினர்களை வச்சு அந்த பூஜை அறையினோட தினம்தோறும் கைங்கரியம் அப்படின்றத செய்ய சொல்லுங்க. ரொம்ப எளிமையான விஷயம். அதுக்கு மேலே நான் சாமி கும்பிடக்கூடாதா அப்படின்ற கேள்விக்கு ரமணரே சொல்லியிருக்காரு. பூஜை ரூம் வெளியே உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு என்ன நாமம் ஜபிக்கணும்னு தோணுதோ ஜபிங்க. ஹனுமனோட நாமம் வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயப்பனோட நாமம் வேண்டாம். காலபைரவனோட நாமம் வேண்டாம். இந்த மாதிரி அதாவது காலபைரவன் அப்படின் போது உக்ர ரூபம் வந்துருவார், அவரோட நாமம் வேண்டாம். ஹனுமன் போது பிரம்மச்சரிய சுவாமி, ஐயப்பனும் பிரம்மச்சரிய சுவாமி. ஆக இவங்களோட நாமக்களை அன்றி யாருடைய நாமானாலும் நீங்கள் ஜபிக்கலாம், தப்பே இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆன்மீக தகவலோட இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.